Hey guys, ஸோ ஆஸ்திரேலியா வந்த புதுசில் வந்து இந்த ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கிறப்ப வந்து சர்வே பண்ணுறது அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் அது. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஆட் ஜாப்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த பெட்ரோல் ஸ்டேஷனில் வேலை செய்யுது, ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறது, ஸோ இதெல்லாமே நடக்கும். ஸோ விச் இஸ் நார்மல். நானும் வந்து வேலை செஞ்சுருக்கேன், டாமினோஸ் எல்லாத்துலேயுமே வேலை செஞ்சுருக்கேன். அண்ட் ஸோ அது இல்லாமல் நான் ஒரு விஷயம் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட் வீசாவில் இருந்தப்போ ஜென்ரலாக வந்து இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து எவ்ரி மந்த் வந்து ஒன் டே வந்து இது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து அப்பப்போ கிளியர் பண்ணுவாங்க. அந்த சிட்டி கவுன்சில்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒரு இப்போ நம்ம லெட்ஸே கிண்டி இருக்கும் அப்படின்னா சென்னையில் ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து அந்த கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி வந்து ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் உங்கள் எலக்ட்ரானிக்ஸ்லாம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா வந்து அதை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதே வந்து மற்ற நாள்னால் நீங்கள் எடுத்து வெளில வச்சுன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதனால் நீங்களே கொண்டு போய் தான் வந்து டம்ப் பண்ணணும். ஸோ இப்போ அந்த நாள் எடுத்து வைக்கிறப்ப என்னென்னா நிறைய பேர் வந்து இந்த சில வெள்ளைக்கார ட்ரேடிஸ் அப்படின்வாங்க. ஸோ நம்ம ஊரில் எப்படி இந்த கார்பெண்டர், அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரீஷியனு, மெக்கானிக்கு இவங்கெல்லாம் இருக்காங்களோ, ஸோ அவங்கெல்லாம் போய் அப்படியே சிட்டி வைஸாக அப்படியே போயிட்டு இந்தமாரி நல்ல நல்ல ஐட்டம்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரிப்பேர் பண்ணி விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது என்னென்னா வந்து முக்கால்வாசி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒயிட் குட்ஸ் தான் வந்து அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. அந்தமாரி பண்ணுறது எல்லாமே. ஸோ அது வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா முக்கால்வாசி வந்து இங்கே எப்படின்னா வாங்குவாங்க, அண்ட் நம்ம ஊர் மாரி நிறைய பேர்லாம் அசம்பிள் பண்ண மாட்டாங்க. ஸோ வாங்கிட்டு அதை ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா வந்து முக்கால்வாசி எடுத்து வெளில வச்சுருவாங்க, த்ரோ பண்ணிவிடுவாங்க. அண்ட் ஸோ அதனால் அந்த குட்ஸ் யாருமே எடுத்து பார்க்கவே இல்லை நான். ஸோ அதை பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் நிறையா இருக்கும், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா எடுத்து அதில் பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அதை மதர் போர்ட் போயிருக்கும், இல்லைனா ப்ராசர் போயிருக்கும், ரேம் எப்பவுமே ஒர்க் ஆகும், ஹார்ட் ட்ரைவ் எப்பவுமே ஒர்க் ஆகும். அண்ட் ஸோ அதனால் வந்து அதை எடுத்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கம் ட்ரீ அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம ஊரில் வந்து அந்த குயிக்கர் அப்படின்வாங்களோ, ஸோ இந்த கிளாசிஃபைட்ஸ், ஸோ அந்தமாதிரி கிளாசிஃபைட்ஸில் வந்து போட்டு சேல் பண்ணிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு விஷயம் என்னென்னா அப்போ நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து அசம்பிள் பண்ணுவேன், அண்ட் ரிச் ஷீட்டில் போய்ட்டு அசம்பிள் பண்ணுவேன். அது ஆக்சுவலி ஃபுல் டைம் கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸ் மாரி பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு சின்ன டெமோ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ காரில் போய்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் பிக்கப் பண்ணிட்டு வந்தோம், என்ன நடக்கும் அப்படின்னா டிப்பிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அது முக்கால்வாசி நான் எடுக்கிற இடத்துல வந்து ஓரளவுக்கு வேலிடேட் பண்ணுவேன். அது மழையில் நனைஞ்சிருக்கா, எடுத்துகிட்டு வரது ஒர்த்தா அப்படின்றத வேலிடேட் பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து என்னென்னா அதில் என்ன ரேம் போட்டிருக்கு, என்ன கிராஃபிக் கார்டு இருக்குது, ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு குயிக்காக பூட் பண்ணி செக் பண்ணிட்டோன்னா அது நம்மளே வச்சுக்கலாமா, நம்ம ஏன்னா அன்றைக்குள்ள நம்மளும் வச்சாகணும் வெளியில் த்ரோ பண்ணுறதுனா. ஸோ நம்மளும் எடுத்து வெளில வச்சிடலாம். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி பிசிஸ் வந்து நீங்கள் கேபினெட் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ கேபினெட் வந்து 80Xன்னு இருக்குது. ஸோ 80Xன்னு இருக்குது. ஸோ 80X அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பெரிய மதர் போர்ட்ஸு, நிறைய கன்ஃபிகரேஷன் வைக்கலாம். ஸோ நீங்கள் அந்த கேபினெட் பார்க்குறப்பே வந்து எனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஜென்ரலாக வந்து இவ்வளோ பெரிய மதர் போர்ட் இருக்கும். ஸோ பெரிய மதர் போர்ட் ஜென்ரலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து முக்கால்வாசி நல்ல கன்ஃபிகரேஷன் தான் இருக்கும், கிட்டத்தட்ட கேமிங் பிசி மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கிராஃபிக் கார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த குட்டி பிசிஸ் எப்போவுமே வந்து நான் எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுவேன், யோசிப்பேன். பட் பெரிய பிசிஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து எப்பவுமே எடுத்து வந்து ஒர்த் வைல் எடுத்து பார்க்குறது. ஏன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் கிராஃபிக் கார்டு இல்லைனா வந்து ஹார்ட் ட்ரைவ் ஏதாவது ஒரு ஒர்க் ஆகும். ஸோ அதில் ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் இந்த பிசிஸ்லாம் என்ன அப்படின்ட்டு. ஸோ இதான் வந்து ப்ராசர் ஃபேன், இது பின்னாடி ப்ராசர் இருக்குது, இது வந்து மதர் போர்டு, அண்ட் இது வந்து கிராஃபிக் கார்டு அண்ட் ரேம் ஸ்லாட்ஸ் இது. ஸோ ரேம் ஆக்சுவலி வந்து கீழே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறப்போ வந்து உங்களோட ஹார்ட் ட்ரைவு இல்லை வந்து ஏதாவது ஆடிட்டு இருக்கும். ஸோ அது நீங்கள் காருக்குள்ளே வச்சு ஊட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரப்போ கலர் சில்ட் ஆகிடும். ஸோ அதனால் அது ப்ரோஜனமே இருக்காது. ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு வரப்போ வந்து குயிக்காக ஓப்பன் பண்ணிட்டு எப்பவுமே ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும், குயிக்காக ஓப்பன் பண்ணிவிட்டு எதெல்லாம் ஆடுதோ எல்லாத்தையும் கழட்டி அங்கே ஓரமாக பேக் பண்ணி வச்சுருவோம், சுற்றி வச்சுருவோம், பேப்பர் சுற்றி வச்சுருவோம். வீட்டுக்கு வரப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் இது வந்து கார் எம்டி ஸ்பேஸ் ஃபில் பண்ணுற வரைக்கும் தான் எடுக்க முடியும், நிறைய எடுக்க முடியாது. ஸோ அதனால் சில இதெல்லாம் ஜங்க் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிறது மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம். அண்ட் இதில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிராஃபிக் கார்டு இருக்குது. ஸோ இட் லுக்ஸ் லைக் பழைய கார்டு தான் அது, ஆனால் இட்ஸ் ஸ்டில் ஒர்த் இட். ஸோ இந்த கார்டு ஸோ இதில் என்னென்னா ஒரு சின்ன கிளிப்பர் இருக்கும். ஸோ அந்த கிளிப்பர் எடுத்துகிட்டு இந்த கிராஃபிக் கார்டு எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டில் அ மேசிவ் சிபியூ. ஸோ இந்த ஜி கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேசிவ் சிபியூ தான் வந்து. இட்ஸ் NVIDIA கார்டு அது, அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி NVIDIA GeForce GTX 9800 GTX GF.
ஸோ 512 MB DDR3 256 dual DVI hall. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து DVI அவுட் இருக்குது, HDMI இல்லை, DVI அவுட் இருக்குது, which is good. 2 DVI அவுட் இருக்குது. ஸோ அதனால் இட்ஸ் ஸ்டில் worthwhile கார்டு. அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா DDR3 ரேம் இது. ஸோ நீங்கள் இந்த DDR3 DDR4 எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு ப்ராப்ளி சின்னதாக போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா DDR3. ஸோ இந்த மாதிரி மேலே இல்லை ஏதாவது ஃபேன்சியாக வச்சுருந்துச்சுன்னா முக்கால்வாசி வந்து ஹீட் சிங்க்குது. ஸோ இது வந்து கேமிங் ரேமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஈத்தர்நெட் கார்டு ஒன்று. ஸோ இந்தமாரி கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து eBayல போடலாங்க, செம்மையாக போகும். ஏன்னா இந்தமாரி கார்ட்ஸ் இதில் வந்து என்னென்ன கார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, டிப்பிக்கலாக வந்து நீங்கள் எடுக்கிற பிசிஸில் வந்து ஒன்று வந்து ரேரஸ்ட் கார்டெலாம் இருக்கும். அதில் என்னென்னா ஒன்று வந்து கேசட்ஸ் டு DVI கன்வெர்ட் பண்ணுறது, அது வீடியோஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறது. நிறைய பேர் வந்து இங்கே நீங்கள் வெளியில் வைக்கிற பிசிஸ்லாம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா சில பிசிஸ் வந்து பழசாக இருக்கிற பிசிஸ்லாம் எப்போவுமே வந்து நான் விட மாட்டேன், அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து நிறைய இந்த எக்ஸ்டர்னல் PCI எக்ஸ்பிரஸ் கார்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, சரி லெட்ஸ் சே இதை நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ இது நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து RJ45 ஈத்தர்நெட் கார்டு இது. ஸோ இதேமாரி DVI கன்வெர்ட் பண்ணுறது, அதை வீடியோ கன்வெர்ட் பண்ணுறது. ஈவன் நீங்கள் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு ஆஃபீஸில் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் ஜூம் இல்லை வந்து வெப்எக்ஸ் அந்த மாதிரி ஜூம் வீடியோ கான்ஃபரன்சிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட்வேர் வாங்கினீங்கன்னா அவங்க இந்தமாரி ஒரு சின்னதாக ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த கார்டு தான் வந்து நீங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுறப்ப அந்த பிட் ரேட் எல்லாத்தையும் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி இன்டர்நெட்டில் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அனுப்பும். ஸோ கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்காக அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் ஆடியோ வீடியோ சிங்க்லாம் ஆகிறதுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு இதேமாதிரி நிறைய கார்டு இருக்குங்க. வீடியோ கார்டு இருக்குது, அண்ட் இப்போ நம்ம பார்த்தா கிராஃபிக் கார்டு இருக்குது. இது வந்து ஈத்தர்நெட் கார்டு. இதேமாரி வந்து நம்ம கேசட் டு DVI வீடியோ AV அவுட்புட் கன்வெர்ட் பண்ணுறது இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நெட்வொர்க் கார்ட்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் லைன் கனெக்ட் பண்ணி டயலப் மாரிலாம் கூட இருக்குது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் இருக்கும். அந்த கார்ட்ஸுக்குலாம் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு டிமாண்ட் இருக்கும், அந்த மார்க்கெட்டில் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாக குயிக்காக உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு $5 $10 அப்படின்னு வரும். உங்களுக்கு பெரிய எஃபர்ட்டும் கிடையாது ஆக்சுவலி. அண்ட் நீங்கள் நிறைய லேர்னும் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை நீங்கள் எடுக்கிறப்ப இது என்ன கார்டு என்னன்னு பார்ப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சட்டா கேபிள்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒன்றா இருக்காது. ஸோ அதனால் அது கண்டிப்பாக ரீயூசபிள். நான் எனக்கு ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த கேபிள்ஸே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து மொத்தமாக ஒரு பேக்கே வந்து ஒரு 50 கேபிள்ஸ் இருக்கும். ஸோ அந்தமாரி நான் கேபிள்ஸ் எடுத்து எல்லாத்தையும் அழகாக க்ளீன் பண்ணி அண்ட் யூஸ்ட் கேபிள் அப்படின்னு சொல்லி நான் அது விற்றேன். அது ஸோ அரௌண்டு if I'm not wrong அந்த டைம் நான் வைக்கிறப்ப அரௌண்ட் $30 நம்ம போச்சு. ஸோ அதுவும் நடந்திருக்கு. அண்ட் இதில் இருக்கும் CD டிரைவ் இருக்குது. ஸோ CD டிரைவ் எப்போவுமே ஒர்க் ஆகும். ஏன்னா அது வந்து இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, அது ஒர்க் ஆகும். நீங்கள் அது ஒரு 10-15 டிரைவ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து அது நீங்கள் வந்து இந்தமாரி சில கம்பெனிஸ்லாம் வாங்குவாங்க. இந்த இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் சால்வேஜ் பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அவங்களாம் வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக போய் நீங்கள் அழகாக பேக் பண்ணி போட்டு வந்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹீட் சிங்க்ஸு. சில இதில் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் ஹீட் சிங்க் வாங்கிட மாட்டாங்க. ஏன்னா இந்த கிளைண்ட்ஸ் வந்து ஜெனரலாக கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறப்பே வந்து செலவு அப்படின்ட்டு நம்ம எப்படி சில பேர் வந்து கார் வாங்கினா பைக் வாங்கினா கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் போடுவாங்களா ஆக்சசரிஸ்லாம். ஸோ அதுமாரி பிசிக்கும் ஆக்சசரிஸ் போடுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து முக்கால்வாசி செலவு பண்ணுறது வந்து இந்த ஃபேனுக்கு தான் நிறைய செலவு பண்ணுவாங்க. ஹீட்டிங்கு தான் செலவு பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த ஏர் கூல்டு, லிக்விட் கூல்டு அண்ட் இதெல்லாம் அலுமினியம், இதில் காப்பர் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஆக்சுவலி இந்த காப்பர்லாம் எடுத்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த காப்பரே வந்து 10 ஹீட் சிங்க் எடுத்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் போய்ட்டு அதை நீங்கள் வந்து சால்வேஜுக்கு போட்டாலே வந்து ஈவன் பான் ஷாப்பில் கொண்டு போய் கூட வைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து காப்பர் இஸ் ஒர்த். ஸோ காப்பர் இஸ் ஆக்சுவலி இட்ஸ் குட் ரேர் மெட்டல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மதர் போர்ட் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மதர் போர்ட் ப்ராசரில் ஏதோ ஒன்று நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதேமாரி மேட்சிங் மதர் போர்ட் ப்ராசர் மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். இல்லைனா eBayல கூட நீங்கள் செகண்ட்ஸ் ஒன்று வாங்கிட்டு நீங்கள் PC அசம்பிள் பண்ணிங்க அப்படின்னா PC ஃபுல் ஒர்க்கிங்காக விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணி பூட் ஆகுது அப்படின்னா இது நீங்கள் வந்து ரீசேல் வேல்யூ வந்து மினிமம் $100 வச்சு நீங்கள் விற்கலாம், $80 to $100 வச்சு விற்கலாம். ஸோ சரிங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் எனி ஒன் கேன் டூ இட். ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்கிறப்ப நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பண்ணேன். ஸோ இங்கே வந்து எதுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து பொழுதுனே கஷ்டப்படணும் அப்படின்ட்டு ஃப்ரீ டைமில் இந்தமாதிரி ஒர்க் எடுத்து பண்ணேன். ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கே வந்து எனக்கு வேறு எதுவும் வேலை இல்லை அப்படின்னா நான் போகிறது வந்து ஒன்று இதுவாக இருக்கும், இல்லைனா அக்வாரியம் சைடு இருக்கேன். அக்வாரியம் சைடு நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் படிக்கிறப்ப. ஸோ ரெண்டுத்தில் இந்த 2 ஏரியாஸில் ஏதோ ஒரு ஏரியாஸ் வந்து நான் குயிக்காக ஈஸியாக ஜம்ப் பண்ணி வேலையாக குயிக்காக நான் அதை செய்ய முடியும். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னும் குட்டி சேனலாக தான் இருக்கோம், கொஞ்சம் பெருசாகணும்ல, ஷேர் பண்ணுங்கள். சீஸ்.